சரித்திர கதை நாயகன் திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதின ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்டோரி, யவனராணி. அதனுடைய பகுதிகள் தான் இப்போ ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முந்தின 7 பகுதிகளுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் கேட்டுடுங்க. இப்போ இந்த நாவலோட அடுத்த பகுதி கேட்க போறோம். நீங்க கேட்கறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கேட்கலாமா? பாகம் 1, பகுதி 8, அத்தியாயம் 26. ஆசை துடித்தது, நாணம் தடுத்தது. தாயாதி காய்ச்சலாலும் அரசுரிமை பேராசையாலும் இளஞ்செட் சென்னியை தீர்த்து கட்டியதன்றி சோழ நாட்டு இளவலையும் ஒழித்துவிட சூழ்ச்சி செய்து ஆண் பொருணை நதிக்கரை மாளிகைக்கு தீ வைத்த இருங்கோவேலின் வஞ்சக வலையை தன் வீர வாழ் பலத்தால் அறுத்தெறிந்து வெளியே வந்தபோது தன்னை சூழ்ந்துவிட்ட தீயால் இடதுகால் கருகிவிட்டதாலும் சொந்த பெயரை சில நாட்கள் மறைத்து வைப்பதே நலமென கருதியதாலும் கரிகாலன் என்ற காரண பெயரை சூடி புது பெயருடன் புது மனிதனாக உலகில் புகுந்துவிட்ட திருமாவளவனை பற்றிய நினைப்பே உள்ளங்களில் சூழ்ந்து நின்றதால் பாழடைந்த மாளிகைக்குள் மீண்டும் நுழைந்த இளஞ்செழியனோ பூவழகியோ இன்பவல்லியோ பின்னால் தங்கிவிட்ட சமண அடிகளை சிறிதும் கவனிக்கவே இல்லை. மாளிகையின் உள்கூடத்தில் நுழைந்த பின்பே அவர் உள்ளே வராததை கவனித்து இன்பவல்லி, அம்மா, அடிகளை காணோம் என்று கேட்டபோது கூட எல்லாம் வருவார், வா என்று அசட்டையாகவே பூவழகி பதில் சொன்னாள். வாயிலில் ஏற்பட்ட குதிரை குளம்படி சத்தத்தை கேட்ட சோழ வீரர்கள் இருவர் பூவழகியை உட்கூரத்தில் சந்தித்து, அம்மா, வாயிலில் யாரோ போகிறார்கள் போல் இருக்கிறது என்று பாதி கேள்வி போலும் பாதி விஷயத்தை விசாரிக்கும் தோரணையிலும் கேட்டபோது கூட, யார் போனால் உங்களுக்கு என்ன, போய் உறங்குங்கள், தேவையாக இருந்தால் நானே கூப்பிடுகிறேன் என்று வேளிர்குல மங்கை உஷ்ணமாக பதில் கூறவே வீரர்களும் பயந்து தங்கள் அறைகளை நோக்கி பின்வாங்கினர். இளஞ்செழியன் பின்தொடர மாளிகை உள்கூடத்தை கடந்து திருமாவளவன் படுத்திருந்த தன் சொந்த அறைக்குள் பூவழகி நுழைந்த போது அவர்கள் இருவருக்கும் 4 அடி பின்னாலேயே சென்ற இன்பவல்லிக்கு படைத்தலைவன் பூவழகி இருவருடைய உறவு முறையும் காதல் விரோதங்களும் நன்றாக தெரிந்ததாகையால் அடுத்து நேரக்கூடிய சொல்லம்பு வீச்சுக்கும் உணர்ச்சி போராட்டத்துக்கும் இடையே தான் தலையிடுவது உசிதமல்லவென்று அந்த அறைக்குள் நுழையாமல் பின்தங்கி நின்று சற்று யோசித்துவிட்டு மீண்டும் வாயிற்பக்கத்தை நோக்கி நடந்தாள். பூவழகியின் இதயம் பெரும் போர்க்களமாக இருந்ததால் அவள் இன்பவல்லி பின்தங்கி விட்டதையோ வாயிலுக்கு சென்று விட்டதையோ சிறிதும் கவனிக்காமலும் படைத்தலைவன் மட்டுமே தன்னை தொடர்ந்து வருகிறான் என்ற நினைப்பே இல்லாமலும் தன் அறைக்குள் நுழைந்தாள். நுழைந்ததும் எதிரே இருந்த பஞ்சனையை நோக்கினாள். அந்த பஞ்சனையில் அப்பொழுதும் சேரநாட்டு இளவல் படுத்திருப்பது போன்ற பிரம்மையே ஏற்பட்டதால் படுக்கையை சற்று நேரம் உற்று பார்த்து கொண்டே நின்றாள். உறையூர் மாளிகை உப்பரிகையில் பணிப்பெண்கள் கவரி வீச சுற்றிலும் அகில் புகை எழுந்து பரிமளிக்க மலரணையில் படுக்க வேண்டிய சோழ மண்டலாதிபதி காயமடைந்து தன் படுக்கையில் அனாதை போல படுத்து கிடந்த பரிதாபத்தை எண்ணியதும் அவள் கருணை இதயம் பாகாக உருகி அனுதாப துளிகளை கண்களிலும் திரட்டி நிறுத்தியது. அந்த நீர்த்துளிகள் இட்ட திரையிலும் எதிரே படுக்கையில் இருந்து திருமாவளவன் தன்னை நோக்கி புன்னகை புரிவது போல் தோன்றியது பூவழகிக்கு. அவன் சகோதரி என்று அழைத்ததை எண்ணி அவள் இதயத்தில் தாபத்துடன் பெருமையும் போட்டி போடவே கண்களில் நீர்த்துளிகள் தேங்கி நின்ற அந்த சமயத்திலும் அவள் இதழ்களில் பெருமை புன்சிரிப்பு ஒன்றும் படர்ந்தது. எத்தனை இளவயது! எப்படி அந்த மாளிகையில் இருந்து தப்பினார் இளவரசர்? காவலர் இருப்பார்களே, அத்தனை பேரையும் வெட்டி போட்டு வருவதானால் அந்த மெல்லிய கரங்களில் வலிமை எத்தனை இருக்க வேண்டும் என்று நினைத்த பூவழகிக்கு கர வலிமை பற்றிய நினைவு வந்தவுடன் படைத்தலைவனை பற்றிய நினைப்பும் அவளுக்கு வந்தது. படைத்தலைவன் கைகளும் மிக மெல்லியதென்பதையும், ஆனால் அவை தன் கைகளை சாதாரணமாக பிடித்த சமயங்களில் கூட பிடி இரும்பு பிடியாய் இருப்பதையும் எண்ணி பாதி கோபமும் பாதி ஆசையும் கலந்து உறவாட சங்கடப்பட்ட அந்த வேளிர்குல பாவை மேற்கொண்டு படைத்தலைவனை பற்றி நினைக்க இஷ்டப்படாமல் இன்பவல்லி என்று அழைத்து கொண்டு சரேல் என திரும்பியவள் ஓசைப்படாமல் தன்னை பின்புறமாய் நெருங்கி நின்று கொண்டிருந்த படைத்தலைவன் மீது மோதிக்கொண்டாள். எதிர்பாராது திரும்பி தன்மேல் மோதிக்கொண்ட பூவழகியின் பூவுடலை கீழே விழாமல் பிடித்து கொண்ட இளஞ்செழியன், இன்பவல்லி இங்கில்லையே என்று பதில் சொன்னான். பூவழகி படைத்தலைவனுக்கு பதிலேதும் சொல்லாமல்
ஒரு கணம் நின்றாள். தன்னை பிடித்து நின்ற கைகளின் வலிமையை அந்த சமயத்தில் அனுபவித்துக் கொண்டு சிறிது நேரம் பேசாமலே நின்றாலும், தான் சற்று முன்பு அந்த கரங்களை பற்றி நினைத்தது சரியாகவே இருக்கிறதென்ற முடிவுக்கும் வந்தாள் பூவழகி. உடலை அவன் பற்றி நின்ற இடங்கள் கண்ணி சிவந்திருக்கும் போல தோன்றினாலும், பூவழகி அந்த பிடியில் இருந்து தளராமலும் கைப்பிடித்த வழியை அணைத்து ஓடிய இன்ப தாரையில் மூழ்கியும் தத்தளித்து நின்றாள் அவள். இருப்பினும் 2 கணங்களில் சுய நினைவுக்கு வந்துவிட்ட அந்த வேளிர்குல பாவை தன் உடலை அவன் பிடியில் இருந்து விடுவித்துக் கொண்டு பஞ்சனை பக்கம் திரும்பி அதிலிருந்த பட்டு விரிப்புகளை நீக்கி உதற முற்பட்டாள். காரணமில்லாத கோபம் அவள் இதயத்தில் தேங்கி நின்றதால் அவள் பஞ்சனையை சீர்படுத்துவதில் அவசியத்துக்கு அதிகமான வேகத்தை காட்டினாள். அந்த வேகத்தில் அவள் உடல் எத்தனை மோகனாகரமாக அப்படியும் இப்படியும் வளைந்தது, எத்தனை கவர்ச்சி ஜாலங்களை காட்டி காட்டி மறைத்தது, எத்தனை முறை அந்த கூழ் விழிகள் அவன் மீது கோபக் கணைகளை வீசின. வேகத்தில் படுக்கையின் தலைமாட்டுக்கும் கால்மாட்டுக்கும் சென்றபோது அவள் உடல் எத்தனை முறை வேகத்துடன் அவன் மீது உராய்ந்தது. இவற்றையெல்லாம் கவனித்தும் அனுபவித்தும் உணர்ச்சிகள் பெரும் அலைகளாக உள்ளத்தில் எழுந்து மோத பேசாமல் நின்ற இளஞ்செழியன், அப்பா, பெண்களின் கோபமே இத்தனை இன்பங்களை அள்ளி வீச முடியுமானால் அவர்கள் ஏன் கோபித்துக் கொண்டே இருக்கக்கூடாது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அவள் கோபத்துக்கு காரணம் தான் அவளுடன் தனிமையில் இருப்பதுதான் என்பது நன்றாக தெரிந்தே இருந்தது படைத்தலைவனுக்கு. ஆனால் அவள் ஏன் அவனுடன் தனிமையில் இருக்க வேண்டும்? இன்பவள்ளியை இருமுறை குரல் கொடுத்து அழைப்பதை தடுத்தது யார்? அவசியம் இருந்தால் உள்கூடத்தில் சந்தித்த வீரர்களை கூப்பிட்டால் துணைக்கு வந்து விடுவார்கள். ஏன் அவள் அவர்களை அழைக்கவில்லை? துணை தேவையில்லையா அவளுக்கு? இளஞ்செழியன் இருக்கும்போது வேறு துணையை அவள் இதயம் விரும்பவில்லை என்பது வேளிர்குல பேரழகிக்கு நன்றாக தெரிந்தே இருந்தது. வாழ்க்கையில் பெண்களுக்காக ஏற்பட்ட துணைவர்கள் மூவர்தான் என்று வடமொழி வாக்கியம் கூறுகிறது. இளமையில் தந்தை, வாழை பருவத்தில் கணவன், வயோதிகத்தில் மைந்தன் என்று மூவர் துணையுடனும் அந்த மூவருக்கு அடங்கியும் பெண்கள் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று அறநூல் கூறுகின்றது. அந்த 3 துணைவர்களில் பெண்கள் 2 கலப்பது வாழை பருவத்தில் கிடைக்கும் துணையுடன் தான். இனம் தெரியாத இளமை பருவமே வாலிப துணையின் அவசியத்திற்கு கோடி காட்டுகிறது. வயோதிகம் வாலிப துணையின் நாட்களை நினைத்து சாந்தி பெறுகிறது. இப்படி ஒரு பருவத்தில் எதிர்பார்ப்பையும் இன்னொரு பருவத்தில் சாந்தியையும் அளிக்கும் அந்த வாலிப துணை அருகில் இருக்கும் போது கோபத்திலும் தாபத்திலும் வெறுப்பிலும் விருப்பிலும் பெண்மை அந்த துணையின் இன்பத்தை அடைவதிலேயே நாட்டத்துடன் நிற்கிறது. அந்த நாட்டம் ஏற்படும் போது கோபம், குதர்க்கம், ஆர்ப்பாட்டம், பிகு முதலிய விகாரங்களும் ஏற்படுகின்றன. இன்பம் என்னும் அழகுக்கு இந்த விகாரங்களும் தேவையாகத்தான் இருக்கிறது. அழகிய வைரங்களைப் போல் ஜொலிக்கும் நட்சத்திரங்களுக்கு இருண்ட ஒரு ஆகாயம் தேவையாக இருக்கிறதல்லவா? இன்பமான நதிச்சுனை புறப்பட கடினமான மாலை கருக்கள் தேவையாக இருக்கிறதல்லவா? இப்படி கடுமையில் இருந்து துளிர்க்கும் இன்ப வேதனையில் பூவழகி அந்த சமயத்திலும் மூழ்கி இருந்ததால் அவள் போக்கே விபரீதமாக இருந்தது. விடுவிடு என்று பஞ்சனை விரிப்புகளை எடுத்து உதறி பஞ்சனையை சீர்படுத்திய பிறகு செம்பருத்தி சாறு வைத்திருந்த கிண்ணத்தை எடுத்து அந்த அறையின் சாளரத்தருகில் கொண்டு போய் வைத்த பூவழகி மீண்டும் பழைய இடத்திற்கு வராமல் சாளரத்திற்கு அருகிலேயே நின்றாள். சற்று நேரத்திற்கு முன்பு பச்சிலை வாட்ட உதவிய விளக்கின் தங்க ஒளி அவள் அழகிய உடலின் மீது லேசாக பட்டு கொண்டிருந்ததாலும் அவள் இளஞ்செழியனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு நின்றிருந்ததாலும் சாளரத்தை அடுத்த சுவர்களில் அவள் அழகிய உருவத்தின் பக்க பகுதிகள் மட்டும் நிழலாக விழுந்திருந்தன. விபரம் பூராவும் புலனாகாமல் நிழலாக விழுந்து கிடந்த சமயத்திலும் இணையற்ற அவள் எழில் உடலின் கம்பீரம் படைத்தலைவன் மனதை பெரிதும் அலைக்கழித்தது. கருமையான பெரும் பாம்பு போல் அவள் முதுகில் புரண்டு இடைக்கு சற்று கீழே தடைப்பட்டு ஒரு பக்கமாக வளைந்து கிடந்த அவள் அழகிய பின்னலுக்கு அகப்படாமல் கழுத்து பிரதேசத்தில் விலகி நின்று கழுத்தின் சிவப்பை சற்று அதிகமாக எடுத்து காட்டிய கேச பிரிவுகளும் பூவழகியின் பின்னழகு முன்னழகுக்கு சிறிதும் குறைந்ததல்ல என்பதை நிரூபித்தது. பின்னால் ஒரு புருஷன் தன்னை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதால் சங்கடப்பட்ட உள்ளத்தின் காரணமாக 2-3 முறை தத்தளித்து அசைந்த கால்கள்
இதர லாவண்யங்களையும் லேசாக அசைத்து காட்டவே இளஞ்செழியன் முன்னால் செல்லவோ அறையில் இருந்து கிளம்பி வெளியே ஓடிவிடவோ திராணி இல்லாமல் நின்றான். பின்னால் சற்று தூரத்தில் நின்ற புருஷனும் புதியவன் அல்ல, அவன் முறைப்பிள்ளைதான். தன்னை பார்க்காதவனும் அல்ல, வருஷக்கணக்கில் பழகியவன்தான். தொடாதவனும் அல்ல, தொட்டு பேசியவனும் கூட. எதுவும் புதிதல்ல. இருப்பினும் அந்த சமயத்திலும் புது உணர்ச்சிகள் அந்த பேதையின் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. வாலிபத்தின் உணர்ச்சிகளின் தன்மையை நினைத்து அவள் பெரிதும் வியந்தாள். எல்லாம் பகைமைதான். இருப்பினும் அவ்வப்பொழுது புதிதாக தோன்றும் இந்த உணர்வின் மர்மம்தான் என்ன? எத்தனையோ முறை இவருடன் பழகி இருக்கிறேனே, ஏன் இவரை கண்டதும் உடல் கூசுகிறது, மனம் துடிக்கிறது, வெட்கம் தடுக்கிறது என்று எண்ணி பார்த்து தடுமாறினாள் பூவழகி. வாலிப பருவத்தில் மட்டும் பழமையெல்லாம் அந்தந்த நேரத்திற்கு புத்தம் புதிதாக காட்டும் இயற்கையின் இந்திர ஜாலத்தை எண்ணி பெருமூச்சு விட்டாள் பூவழகி. அந்த பெருமூச்சில் அவள் உடல் ஒரு முறை எழுந்து தாழ்ந்தது. அந்த பெருமூச்சையும் அதன் விளைவாக எழுந்து தாழ்ந்த பின் அழகையும் கவனித்த இளஞ்செழியன் மெல்ல தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கட்டிலை சுற்றி சென்று அவளை அணுகி மிகவும் நெருங்கி நின்றான். அவன் காலடிகள் கட்டிலை சுற்ற முற்பட்ட அந்த கணமே முறைப்பிள்ளை தன்னை நோக்கி வருகிறான் என்பதை உணர்ந்த பூவழகி சாளரத்தின் கதவொன்றை ஒரு கையால் பற்றி கொண்டாள். அவன் தன்னை நெருங்கி விட்டதையும் பின்னால் வெகு அருகில் நிற்பதையும் அவள் கண்கள் காணாவிடினும் உணர்ச்சிகள் மூட்டிவிட்ட நெருப்பை விசிற அவன் மூச்சு அவள் கழுத்தை தடவியது. இரவில் திடீரென எழுந்ததால் தலையில் இருந்து தொங்கிக் கொண்டிருந்த ஓரிரு தனி சரங்களின் மலர்களின் நறுமணத்தை முகர்ந்த படைத்தலைவன் உணர்ச்சிகள் பெரும் கொந்தளிப்பை அடைந்ததால் அவன் மூச்சும் வெகு உஷ்ணமாகவே இருந்தது. உள்ளே உணர்ச்சிகள் மூட்டிவிட்ட நெருப்புடன் புறத்தே காதலன் வீசிய மூச்சுக்காற்றின் உஷ்ணமும் சேர்ந்து கொள்ளவே பூவழகியின் உடல் முழுவதும் இன்ப ஜுவாலை பெரும் புயலாக வீசியது. அந்த ஜுவாலையில் வெந்து கருகிவிடும் நிலையில் இருந்த அந்த மலர் உடலுக்கு ஆறுதல் அளிக்க இஷ்டப்பட்டது போல் இளஞ்செழியன் இடதுகரம் அவள் தோளை மெல்ல பற்றியது. அந்த கரத்தின் ஸ்பரிசத்தின் இன்ப பிரவாகம் உடலெங்கும் பாய்ந்தாலும் அந்த பழைய உணர்ச்சி ஜுவாலையின் வேகம் மட்டும் அடங்காமலே இருந்தது பூவழகிக்கு. உணர்ச்சி வெள்ளத்தில் அவள் மிகுந்தாள். அந்த வெள்ளத்தில் உடன் வர அடித்துச் செல்ல அமிழ்ந்து இந்த உலகத்தில் இருந்தே மறைந்துவிட இளஞ்செழியனையும் அவள் உணர்ச்சிகள் இறைந்து அழைத்தன. அந்த அழைப்புக்கு அவன் இணங்கியது அவளுக்கு நன்றாக தெரிந்தது. அதிகமாக நெருங்காவிட்டாலும் சங்கடத்தில் அசைந்த அவன் உடல் தன் மீது இருமுறை லேசாக உராய்ந்ததை அவள் உணர்ந்ததால் அசைந்தாள். ஏதோ விவரிக்க இயலாத அச்சம் அவளை சூழ்ந்து கொண்டது. அச்சம் மடத்தை தேடினாலும் இடம் கிடைக்காததால் திணறினாள் அவள். ஆசை துடித்தது, ஆனால் நாணம் தடுத்தது. பெண்மை உயர் குணங்கள் எல்லாம் அவளிடம் அந்த நிலையில் எழுந்து நின்றதால் ஒரே புருஷனிடம் லயிக்கும் கற்புடைய தமிழ் பெண்டிரின் பொலிவு அவள் உடலெங்கும் கண்டது. அது அவள் முகத்தில் நன்றாக பிரகாசித்தது. கண்கள் சுடர்விட்டாலும் நாணத்தால் இமை தாழ்த்தின. இவற்றை எல்லாம் பார்க்க முடியவில்லை இளஞ்செழியனுக்கு. அவள் முகம்தான் சாளரத்தை நோக்கி இருந்ததே. இருப்பினும் உணர்ச்சிகள் அபரிமித வேகத்துடன் உடலில் சுழன்றதால் சுய பலத்தை இழந்த படைத்தலைவன் ஒரு ஊன்றுகோலாக அவளுடைய இன்னொரு தோளையும் கையால் பற்றியதன்றி பூவழகி என்று மெல்ல அழைக்கவும் செய்தான். இன்னிசை போன்ற பெண் குரல் அல்ல அது, கரகரப்பான ஆண்மகன் குரல். தோளில் பிடித்த கை மலர் கை அல்ல, வாளை பிடித்து பிடித்து கடுமையாகி விட்ட இரும்பு கை. ஆனால் அந்த கரகரப்பு குரல் எத்தனை இன்பமாக இருந்தது பூவழகிக்கு. இரும்பு கை பிடித்த இடத்தில் தோள் வலிக்கத்தான் செய்தது. ஆனால் அந்த வலி காட்டியது சொர்க்க மார்க்கம் போல் இருந்தது அந்த வேளிர்குல மங்கைக்கு. அவள் இதயம் வெகு வேகமாக அடித்து கொண்டது. ஆசை துடித்தது, நாணம் தடுத்தது. அதை உதறி திரும்பி அவனை நோக்கினாள் அவள். அவனை மட்டும் நோக்கி இருந்தால் முடிவு எப்படி திரும்பி இருக்குமோ தெரியாது. ஆனால் வாயிற்படியில் யாராவது இருக்கப் போகிறார்கள் என்ற பயத்தால் அங்கும் நோக்கினாள் பூவழகி. ஆசை பறந்தது, நாணம் வெற்றி கொண்டது, திகிலும் அவள் சித்தத்தில் சூழ்ந்தது. அப்படி அவளை திகில்படுத்த வேலையில்லா வேளையில் திடும் பிரவேசமாக மாளிகையில் நுழைந்து வாயிற்படியில் பூதாகரமாக நின்ற அந்த அரக்கன் யார்? அத்தியாயம் 27.
புத்தர் சிலை மர்மம். உள்ளம் காதலின் கள்வெறி கொண்டதால் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் ஆசை துடித்தது. இன்பத்தை அள்ளி வீசிய இரு கருவிழிகளால் தன்னை நோக்கிய பூவழகி சட்டென வாயிற்பக்கமும் கண்களை ஓடவிட்டதையும், அப்படி ஓடவிட்டதும் அவள் செந்தாமரை முகத்தில் காதல் பொலிவு மறைந்து கோபச் சாயையும் திகிலும் கலந்து படர்ந்து விட்டதையும் கவனித்த இளஞ்செழியன் அவள் உணர்ச்சி மாற்றத்திற்கு காரணத்தை அறிய விரும்பி தன் கண்களையும் வாயிற்படி பக்கம் திருப்பினான். தங்கள் இருவரையும் உற்று நோக்கிய வண்ணம் வஞ்சிமா நகரின் அந்த பெரு மாளிகையின் உயர்ந்த வாயிற்படியின் உச்சியை தொடும் நல்ல உயரத்துடனும், வாயிற்படி அகலத்திற்கு சற்று அதிகமாகவே உடல் அகலம் இருந்ததால் உடலை ஒரு பக்கம் ஒரு கழித்து நின்றிருந்த ராட்சச சொரூபத்தை கண்டதும் இளஞ்செழியன் முகத்தில் கோபத்திற்கு பதில் ஆச்சரிய சாயை துளிர்விட்டதன்றி, முதலில் கோபத்துடன் திரும்பிய கண்களிலும் எல்லையற்ற அடக்கமும் பணிவும் பரவலாயிற்று. எதிர்பாராத விதமாக அந்த மனிதனை திடீரென சந்தித்து விட்டதால் எதுவும் பேச வழியில்லாமல் நின்ற சோழர் படை உபதலைவனை நோக்கி புன்முறுவல் செய்த அந்த ராட்சச சொரூபம் வாயிற்படியை விட்டு நீங்கி மிகுந்த சொந்தத்துடன் உள்ளேயும் காலடி எடுத்து வைத்தது. முன்னறிவிப்பு சிறிதும் இல்லாமல் அத்தனை துணிவுடன் தன் பள்ளி அறையில் நுழைந்த அந்த மனிதனை பார்த்ததால் கண்களில் கோபமும், தங்கள் ஏகாந்தத்தை கெடுத்த அந்த மனிதனை பார்த்ததும் படைத்தலைவன் ஏதும் பேசாமல் அடங்கி ஒடுங்கி நிற்கிறானே என்ற எண்ணத்தால் சிந்தையில் வெறுப்பும் ஒருங்கே அடைந்த பூவழகி படைத்தலைவனை தன் கையால் ஒதுக்கி கொண்டு ஒரு அடி முன்னெடுத்து வைத்து, யார் நீ? இங்கு வர உனக்கு யார் அனுமதி கொடுத்தது என்று கனல் கக்கும் சொற்களை கொட்டினாள். பதிலுக்கு அந்த மனிதன் புன்முறுவலை செய்ததால் வியப்புடன் அவனை நோக்கினாள் பூவழகி. நல்ல பருத்த உடலானாலும் சதை நன்றாக கெட்டிப்பட்டு உயரமும் அதிகமாய் இருந்ததால் அந்த மனிதனுடைய சரீரம் விகாரம் இல்லாமல் கம்பீரமாகவே இருந்தது. அவன் பெருத்த இடையை சுற்றி பட்டையாக சென்ற கச்சையில் இருந்து தொங்கிய வாளின் நீளமும் அகலமும் சாதாரண போர் வாள்களை விட அதிகமாகவே இருந்ததை கவனித்த பூவழகி, இத்தனை பெரிய வாளை சுழற்றக்கூடியவன் உண்மையில் பெரிய வீரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானத்துக்கு வந்தாள். வாள் பெரியதாக இருந்தாலும் அதில் வேலைப்பாடுகள் இல்லாதிருந்ததை கவனித்த வேளிர்குல பாவை, அந்த மனிதன் யாராக இருந்தாலும் அவன் படாடோபத்தில் பிரியமில்லாதவன் என்பதை புரிந்து கொண்டாள். அந்த மனிதனின் எளிய வாழ்க்கைக்கு ஜரிகையோ பூ வேலைப்பாடோ சிறிதுமில்லாத அவன் மேலங்கியும் ஆபரணம் ஏதுமில்லாத கழுத்தும் சான்றாக நின்றன. இத்தனைக்கும் அவன் விசாலமான கண்களில் தெரிந்த கம்பீரமும் கருணையும், பெரிய உதடுகளில் விளையாடிய குறுநகையும், அதனால் சற்று புடைத்து நின்ற கன்ன கதுப்புகளும் அவன் பெருங்குடியில் பிறந்தவன் என்பதை சந்தேகமற நிரூபித்தன. அவ்வளவு கம்பீரமான முகத்துக்கு அதிக கம்பீரத்தையும் ஓரளவு பயங்கரத்தையும் கூட கொடுத்தது அவன் பெரு மீசை மட்டுமல்ல, சுருட்டை சுருட்டையாக இரும்பு கம்பிகளைப் போல் வளைந்து வளைந்து தொங்கிய அவன் தலைமயிர்களும் தான். அந்த தலைமயிரின் விசித்திரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட பூவழகி, இப்படியும் சிகை இருக்க முடியுமா என்று பிரமித்தாள். அவன் தலை கேசங்கள் முழு கருப்பாய் இல்லாமல் ஓரளவு பழுப்பாகவே இருந்தபடியால் பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட இரும்பின் மூலக்கனியை போல் காட்சியளித்ததன்றி, அவை சுருண்டிருந்த முறை ஏதோ பல இரும்பு வளையங்களின் தொகுப்பு போல தெரிந்ததல்லாமல் சில இடங்களில் மயிர் குச்சி குச்சியாக ஆணிகளைப் போலவும் எழுந்து நின்றது. வினோதமான அந்த தலைமுடியை கவனிக்க கவனிக்க பூவழகிக்கு வியப்பாக இருந்தாலும் படைத்தலைவன் உணர்ச்சிகள் மட்டும் வேறு மார்க்கத்தில் திரும்பி அவன் உள்ளத்தே ஏதேதோ எண்ணங்களை சுழல விட்டன. வாயிற்படியில் நின்ற அந்த மனிதனை அந்த இடத்தில் சந்திக்கப் போவதாக கனவில் கூட நினைக்காததாலும், அப்படி அவனை சந்தித்து விட்டதன் விளைவாக அவனுக்கு தான் சொல்ல வேண்டிய சமாதானங்கள் பல இருந்தாலும் பேச்சை எப்படி துவங்குவதென்று தெரியாமல் திணறிய படைத்தலைவனை பூவழகியின் இரண்டாவது கேள்வி சுயநிலைக்கு கொண்டு வந்தது. நான் கேட்பது உன் காதில் விழவில்லையா? உனக்கு யார் அனுமதி கொடுத்தது இங்கு வர என்று கடும் கோபத்துடன் கேட்டாள் பூவழகி. கேள்வி மிக உஷ்ணமாகவே பூவழகியிடம் இருந்து கிளம்பினாலும் அந்த மனிதன் பதில் மட்டும் மிக சாந்தமாகவே வெளிவந்தது. பெண்களின் அறையில் நுழைய சந்திர வெளிச்சம் அனுமதி கேட்பதில்லை, தென்றலோ சூறாவளியோ அனுமதி கேட்பதில்லை, சாளரம் திறந்திருந்தால் தானே உள்ளே நுழைகின்றன என்று பதில் சொன்னான் அந்த மனிதன். அந்த மனிதன் சொன்ன பதில் வேடிக்கையாக இருந்தது பூவழகிக்கு.
இரும்பு கம்பிகளை போன்ற பயங்கரமான அவன் தலைமயிரை நோக்கிய பூவழகி, தென்றல் மிக நன்றாக இருக்கிறது என்று இகழ்ச்சியுடன் கூறியதன்றி, ஏன் உள்ளே நுழைந்தாய் என்று கேட்டால் கவி பாடுகிறாயே, உனக்கென்ன பைத்தியமா என்று கேள்வியொன்றையும் வீசினாள் அவள். பதிலுக்கு அரக்கன் போன்ற அந்த மனிதன் லேசாக நகைத்து விட்டு கூறினான், பெண்ணே, கவிக்கும் பைத்தியத்திற்கும் அதிக வேற்றுமை இல்லை என்பது உனக்கு தெரியுமா? தெரியும். ஆனால் கவிகள் கண்ட இடங்களில் நுழைவதில்லை. கண்ட இடம் என்று நினைத்திருந்தால் இங்கு நானும் நுழைந்திருக்க மாட்டேன். ஓ, சொந்தம் என்று நினைத்து நுழைந்தாயோ? வெட்டும் கத்தி போல் எழுந்தது பூவழகியின் அடுத்த கேள்வி. ஆமாம், நீ பைத்தியம் அல்ல. பின் திமிர் பிடித்தவன். யார் சொன்னது? உன் முகமே சொல்லுகிறது. அப்படியா? அது மட்டுமல்ல, வேறு எது சொல்லுகிறது? உன் இரும்பு தலை. இதை கேட்டதும் பூவழகியை அடக்க முன்வந்த இளஞ்செழியனை தடுத்த அந்த மனிதர் சற்று பெரியதாகவே கலகலவென நகைத்து விட்டான். தங்கள் இருவரின் உரையாடலையும் கேட்டுக்கொண்டு திடீரென்று உள்ளே நுழைந்ததல்லாமல், இருமாப்புடன் பேசிய அந்த இரும்பு தலையனை அடக்க முன்வராமல் இடித்த புலி போல் இருந்ததல்லாமல், தன்னையே அடக்க முன்வந்த படைத்தலைவன் மீது சீற்றம் ததும்பிய விழிகளை நாட்டிய பூவழகி, யார் இவன், எதற்காக நகைக்கிறான் என்று படைத்தலைவனை வினவினாள். பூவழகி, இவர் என்று ஏதோ பதில் சொல்ல துவங்கிய இளஞ்செழியன் வார்த்தைகளை இடையிலேயே வெட்டிய அந்த மனிதன், படைத்தலைவரே, நீர் எதற்காக சிரமப்பட வேண்டும்? பூவழகியே நான் யார் என்று சொல்லிவிட்டாளே என்றான். நான் எங்கு சொன்னேன் என்று சீறினாள் பூவழகி. இரும்பு தலையன் என்று என்னை நீ அழைக்கவில்லையா என்று கேட்டான் அந்த மனிதன். ஆமாம், அழைத்தேன். அதுதான் என் பெயர். உண்மையாகவா? ஆம், அதில் சிறிது மாற்றம் உண்டு. இரும்பிடர் தலையன் என்றுதான் என்னை அழைக்கிறார்கள். தலைமயிரை பார்த்து வைத்த காரண பெயர்தான். இருந்தாலும் என் தாய் வைத்த பெயர். அதை துறக்க நான் இஷ்டப்படவில்லை. மெல்ல மெல்ல நிதானமாகவே ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை சொல்லுவது போல அந்த சொல்லை அந்த மனிதன் சொன்னாலும், அதை கேட்டதும் பூவழகியின் கண்களில் இருந்த கோபம், வெறுப்பு, இகழ்ச்சி அத்தனையும் சட்டென மறைந்தன. திடீரென கீழே குனிந்து அவன் முன்பாக மண்டியிட்டு வணங்க முழங்காலை தாழ்த்தினாள் பூவழகி. 2 எட்டில் அவளுக்கும் தனக்கும் இடையில் இருந்த தூரத்தை கடந்த அந்த மனிதன் அவளுடைய இரு கைகளையும் பிடித்து குழந்தையை தூக்குவது போல தூக்கி அவளை நிறுத்தி விட்டு, வேண்டாம் பூவழகி, வேண்டாம். மாரப்பவேலின் மகள் ஒருவனுக்கு மண்டியிட்டாள் என்ற பெயர் வேண்டாம் என்றார் இரும்பிடர் தலையார். அவர் கூறிய வார்த்தைகளால் மிதமெஞ்சிய பெருமையும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கவிஞரும் ராஜதந்திரியுமான இரும்பிடர் தலையாரை சந்தித்து விட்டதல்லாமல், ஏதேதோ பேசிவிட்டோமே என்ற காரணத்தால் ஓரளவு அச்சமும் பூவழகியின் உள்ளத்தை சூழ்ந்து கொண்டன. வஞ்சிமா நகருக்கு இரும்பிடர் தலையார் ஏன் வந்தார், எப்பொழுது வந்தார் என்பதை அறியாததால் திகைத்த பூவழகி, தங்கள் இன்னார் என்று அறியாமல் ஏதேதோ பேசிவிட்டேன் என்று பணிவு நிரம்பிய குரலில் கூறினாள் பூவழகி. குழந்தைகள் பேசுவதில் தகப்பனுக்கு என்ன கோபம் இருக்க முடியும் பூவழகி? மழலை இன்பத்தையே கொடுக்கிறது. குழந்தைகள் காலால் உதைப்பதும் கையால் அடிப்பதும் இன்பம்தானே என்று சொன்ன இரும்பிடர் தலையாரை ஆச்சரியத்துடன் நோக்கிய பூவழகி அவர் பிடியில் இருந்து மெல்ல தன்னை விடுவித்துக் கொண்டாள். அவருடைய அரக்க தோற்றத்தை அகற்றவே ஏற்பட்டது போல கடை இதழில் சதா தவழ்ந்த புன்சிரிப்பு இப்போது நன்றாக மலர்ந்தது. இந்த சிரிப்பில் அவருடைய விசாலமான முகம் எத்தனை ராஜகலையை பெற்றது என்பதை அப்பொழுதுதான் கவனித்தாள் பூவழகி. அவருடைய கவிதை கண்கள் ஏதோ கனவை காண்பது போல தூர பார்வையை கொண்டிருந்தாலும் அவற்றில் வெகு ஜாக்கிரதையும் கலந்திருப்பதை பூவழகி கவனித்தாள். திருமாவளவன் மாமனும் கவியும் ராஜதந்திரியுமான இரும்பிடர் தலையார் உறையூரை விட்டு கருவூருக்கு ஏன் வந்தார், எப்பொழுது வந்தார் என்று பூவழகியின் இதயத்தில் ஓடிய கேள்விக்கு அவரே பதில் சொன்னார். மகளே, சோழ நாட்டில் சதி மேகங்கள் கூடி வருகின்றன. அந்த மேகங்களை வீசி சோழ நாட்டின் தெளிவான அரசியல் வானத்தை கருப்பாக்க முயலும் சூறாவளிகள் சோழ மண்டலத்தின் தெற்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் புறப்பட்டிருக்கின்றன. உறையூர் விவகாரத்தை சமாளிக்கும் முன்பாக இந்த இரு பகுதிகளில் உள்ள நிலையை சமாளிக்க வேண்டி இருந்தது. அதற்காகவே நான் கருவூர் வந்தேன். வந்த வேளையில் பாதியை நீ முடித்து விட்டாய், பாதியை கரிகாலனே முடித்து விட்டான். என் வேலை இனி சுலபமாகி விட்டது என்று சொன்னார். கரிகாலனா? அந்த பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள் பூவழகி. நான் தான் சொன்னேன்
என்று கூறிக்கொண்டே வாயிற்படியை தாண்டி உள்ளே நுழைந்தார் சமண அடிகள். பூவழகியின் கண்கள் மட்டுமின்றி இளஞ்செழியன் விழிகளும் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. அந்த வியப்புக்கு விடை காண படைத்தலைவன் அவரை கேட்டான். எங்கே நீங்கள் இவரை சந்தித்தீர்கள் என்று. இளவரசர் வாயிலில் புறவி ஏறி சென்றார் அல்லவா என்று சொன்னார் சமண அடிகள். ஆமாம், அப்பொழுது நானும் வாயிலில் தானே இருந்தேன். ஆமாம், இருந்தீர்கள். இளவரசர் சென்றதும் நீங்கள் எல்லாம் உள்ளே வந்து விட்டீர்கள். ஆமாம், நானும் வரத்தான் திரும்பினேன். மரங்களின் இருளில் இருந்து யாரோ என்னை கூப்பிட்டார்கள். நான் அங்கே போனேன். அங்கு பார்த்தால் அங்கே இரும்பிடர் தலையார் இருந்தார். மீதி விஷயங்களை புரிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டம் இல்லாததால் இளஞ்செழியன் இரும்பிடர் தலையாரை நோக்கி கேட்டான். இளவரசர் இங்குதான் வந்திருப்பார் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? உட்காருங்கள், சொல்லுகிறேன். பூவழகி, நீயும் உட்கார் என்று இருவரையும் பஞ்சனையில் உட்கார சொல்லிய இரும்பிடர் தலையார் தான் மட்டும் உட்காராமல் அறையில் அங்கும் இங்கும் உலாவிக் கொண்டே கரிகாலன் வரலாற்றை கூறலானார். கரிகாலன் இங்கு வந்திருப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறீர்கள் நீங்கள், இல்லையா படைத்தலைவரே? கரிகாலனை கண்ணிமை காப்பது போல காக்க உறுதி கொண்டிருக்கும் என்னை தவிர வேறு யார் இவன் நடமாட்டங்களை கவனிக்க முடியும்? அப்படி இரவும் பகலும் அவனை பார்த்து கொண்டிருக்காவிட்டால் மன்னர் இளஞ்செட் சென்னி சென்ற இடத்திற்கு இவனும் இதுவரை சென்றிருப்பான். சோழ மண்டலத்தில் சூரிய வம்சமும் அடியோடு அற்று போயிருக்கும். இளஞ்செட் சென்னியின் மாளிகை இன்னும் என் கண் முன்பாக நிற்கிறது. எத்தனை பெரிய மாளிகை! திடீரென தீப குன்றாக தெரிந்தது. எத்தனை மரங்கள் வெடித்தன! மரங்களா வெடித்தன? இல்லை இல்லை, உறையூர் மக்களின் மனங்கள் வெடித்தன. இளஞ்செட் சென்னியின் அழகிய ரதங்கள் இனி உறையூர் சாலைகளில் உருண்டோடவே முடியாது என்று உறையூர் மக்களின் இதயங்கள் வெடித்தன. அன்று கொளுத்தியது உறையூர் பெருமாளிகை அல்ல. அரசன் மாண்டு அராஜகம் ஏற்பட்டால் மாற்றார் அரசை ஏற்றுவிடுவாரோ என்று ஏங்கிய எண்ணற்ற மக்களின் உள்ளங்கள் கொளுத்தப்பட்டன. திடீரென்று நள்ளிரவில் ஏற்பட்ட அந்த சதியால் உறையூர் அன்னையின் முகமே சிவந்து விட்டது போல் தீ ஜுவாலை வெகு தூரத்திற்கு செக்க செவேல் என தெரிந்தது. நெருப்பை அணைத்தார்கள் மக்கள். சதியை அணைக்க முடியவில்லை. தீயில் தீய்ந்து கருகிவிட்ட பல சடலங்கள் தான் மாளிகையில் கிடைத்தன. எது அரசர் சடலம், எது வேலையாட்கள் சடலம் என்று நிர்ணயிக்க முடியாமல் ஆபரணங்களையும் கத்திகளையும் வேல்களையும் கூட கருக்கி விட்டது அந்த தீ. அந்த மாளிகைக்கு நானே சென்றேன். சடலங்களை ஒவ்வொன்றாக புரட்டினேன். எது என் தங்கை, எது என் தங்கை புருஷன் என்று எதுவும் தெரியாமல் திணறினேன். பிணங்களை புரட்டிய கைகள் நடுங்கின. அரச மரியாதையுடன் புதைக்கக்கூடிய சடலங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லிய இரும்பிடர் தலையார் உணர்ச்சி மிகுதியால் பேச்சை சற்று நிறுத்தினார். பூவழகி துக்க வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தாள். ஐயோ கோரம், இது என்ன கோரம் என்று அவள் உதடுகள் முணுமுணுத்தன. இரும்பிடர் தலையார் நீர் தழும்பிய கண்களுடன் அவளை பார்த்துவிட்டு மேலும் சொன்னார். கேட்பதற்கே கோரமாக இருக்கும் இந்த சதியின் விளைவை நேரில் பார்த்த எனக்கு எப்படி இருக்கும் பூவழகி? சொல். இளஞ்செட் சென்னிக்கு என் தங்கையை மணமுடித்து கொடுத்த அதே கைகளால் அவர்கள் இருவர் பிணங்களையும் தேடியும் கிடைக்காத என் உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும். அந்த உள்ள கொதிப்பில் சதிகாரர்களை பழிவாங்க நெருப்பணைந்த அந்த மாளிகை சாம்பலையே கையில் எடுத்து சத்தியம் செய்தேன். உடனே படைகளை திரட்டி பாதகன் இருங்கோவேளை கொன்றும் இருப்பேன். கொல்லவும் முயன்றேன் நான். ஆனால் இரு வல்லரசுகள் அவனுக்கு துணை நின்றன. தீ வைத்து தாயாதி இளஞ்செட் சென்னியை கொன்ற இருங்கோவில் அதை விபத்து என்று பறைசாற்றினான். எந்த குற்றமும் புரியாத இரண்டு அப்பாவிகளை தீ வைத்ததாக நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டிக்கவும் செய்தான். சேர நாட்டு பாண்டிய நாட்டு தூதர்கள் அதற்கு ஒத்து பாடினர். நிலைமையை புரிந்து கொண்டேன். நல்ல வேளை, அரசர் மாளிகை எரிந்த இரவு கரிகாலன் என் மாளிகையில் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனை தப்புவிக்கும் எண்ணத்துடன் என் மாளிகைக்கு ஓடினேன். அங்கே என் மனைவி வெட்டப்பட்டு கிடந்தாள். கரிகாலன் மறைந்து விட்டான். புலன் விசாரித்து சேரர் வஞ்சியில் கரிகாலன் சிறைப்பட்டிருப்பதை அறிந்து இங்கு வந்தேன். ஆண் பொருணை நதிக்கரை மாளிகையில் கரிகாலன் சிறையில் இருப்பதை அறிந்து சில காவலருக்கு பணம் கொடுத்து என் பக்கத்தில் சேர்த்தேன். இரவு நேரங்களில் கரிகாலனும் நானும் விளக்குகளை ஆட்டி ஜாடை மூலம் கருத்துக்களை அறிவித்துக் கொண்டோம். அதற்கு சமண துறவி பெரிதும் உதவியாக இருந்தார். ஓ, சமண அடிகள் அதைத்தான் சாளரத்தின் மூலம் காட்டினாரோ
என்று கேட்டான் இளஞ்செழியன். ஆமாம் என்றார் அடிகள் மெதுவாக. இளஞ்செழியனின் கேள்வியையோ அடிகளின் பதிலையோ கவனிக்காமல் இரும்பிடர் தலையார் மேலும் சொன்னார். இந்த ஒரு அவகாசம் கிடைத்திருந்தால் திருமாவளவன் கால் கருகி இருக்காது, அவன் பெயரும் மாறி இருக்காது. ஆனால் நான் கருவூருக்கு வந்திருப்பதை இருங்கோவேள் எப்படியோ தெரிந்து கொண்டான். என்னை பிடிக்க ஏதேதோ முயற்சிகள் செய்தான். பிரம்மானந்தர் முன்னெச்சரிக்கை செய்ததால் நான் தப்பினேன். இல்லாவிடில் நீரும் நானும் இருவருமே அவனிடம் சிக்கியிருப்போம் படைத்தலைவரே என்று விளக்கமாக சொன்னார் இரும்பிடத் தலையார். இரும்பிடத் தலையார் உருக்கமாக உரைத்த அந்த சோக கதையால் இதயம் நெகிழ்ந்து விட்ட இளஞ்செழியன் அவர் முடிவாக உரைத்த வார்த்தைகளால் விழிப்படைந்து, ஆமாம் ஆமாம், நான் தப்பியது தெய்வாதீனம் என்றான். நான் தப்பியதும் தெய்வாதீனம்தான். பிரம்மானந்தர் பூம்புகாரில் இருந்து அவ்வப்போது கொடுத்த தகவலால் தான் நான் தப்பினேன். இருங்கோவேளின் சதி நோக்கம் முன்பே பிரம்மானந்தருக்கு தெரிந்திருக்கிறது. உறையூருக்கே செய்தி அனுப்பினார். உறையூரில் இருந்து நான் இங்கு வருவதை எப்படியோ அறிந்து இங்கும் சமண அடிகளை எச்சரித்திருக்கிறார். இத்தனையையும் சமாளித்து விவரம் அறிந்திருக்கிறான் இருங்கோவேள். மீண்டும் ஒரு தீ விபத்தை சிருஷ்டித்து இளவரசரையும் ஒழித்துவிட முயன்றான். அந்த கொலை முயற்சியில் இருந்து கரிகாலன் எப்படி தப்பினான் என்பது எனக்கே புரியவில்லை என்றார் இரும்பிடர் தலையார். உள்ளே இருந்த காவலரை வெட்டி போட்டு வெளியே வந்தார் இளவரசர் என்று விளக்கினான் இளஞ்செழியன். வெளியே காவலர் இருந்திருப்பார்களே? இருந்தார்கள். ஆனால் அவர்களை எதிர்த்து நின்றார் இளவரசர். தன்னந்தனியாகவா? இல்லை என்றார் படைத்தலைவனுக்கும் இரும்பிடர் தலையாருக்கும் இடையே புகுந்த சமண துறவி. சமயத்தில் படைத்தலைவரும் சண்டையில் கலந்து கொண்டார். இரத்த பெருக்கால் மூர்ச்சை அடைந்த இளவரசரை இங்கு தூக்கி வந்ததும் இவர்தான். நன்றி ததும்பிய கண்களை படைத்தலைவன் மீதும் பூவழகியின் மீதும் நாட்டிய இரும்பிடர் தலையார், நீங்கள் இன்று காப்பாற்றியது இளவரசரை மட்டுமல்ல, சோழ மண்டலத்தையே காப்பாற்றியுள்ளீர்கள் என்று கூறிவிட்டு, இந்த பஞ்சனையில் தானே படுத்திருந்தார் இளவரசர் என்று கேட்டார். அதுவரை மனம் நெகிழ்ந்து பரிதாபத்தாலும் உறையூரின் கோர சம்பவத்தின் விவரத்தை கேட்டதால் பயத்தாலும் மௌனமாக உட்கார்ந்திருந்த பூவழகி ஆம் என்று மெல்ல பதில் சொன்னாள். இந்த ஏழையின் பஞ்சனையில் தான் மன்னர் படுத்திருந்தார் என்றும் கூறினாள் பூவழகி. இரும்பிடர் தலையார் ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தமது பெரும் தலையை அசைத்து, ஆம், இனி மன்னர் என்று அழைப்பதே பொருந்தும் என்று கூறிவிட்டு, பூவழகி, இனிமேல் ஏழையின் பஞ்சனை என்று சொல்லாதே, சோழ மண்டலாதிபதி படுத்த படுக்கை இது என்று சொல்லி திருமாவளவனையே தடவி கொடுப்பது போல அந்த படுக்கையை அவர் தடவினார். அவர் ஆசையுடன் படுக்கையை தடவி பார்த்ததை கண்ட பூவழகியின் கண்களில் நீர் திரண்டது. மேலுக்கு ராட்சசன் போல் காட்சியளிக்கும் இந்த மனிதனிடம் எத்தனை அன்பு இருக்கிறது என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். இளஞ்செழியனுக்கு மட்டும் திடீரென சந்தேகம் உண்டாகவே அவன் கேட்டான், பிடத்தலையாரே, மன்னர் சென்றதை எதற்காக மரநிழலில் இருந்து பார்த்தீர்? ஏன் அவரை அழைத்து நிறுத்தவில்லை என்று. நிலவு மங்கி இருந்தது. அடையாளம் சரியாக புரியவில்லை. மன்னர் போக வேண்டிய இடம் இவருக்கு தெரியும் என்றார் இரும்பிடர் தலையார். எந்த இடத்திற்கு போவார் என்று மீண்டும் வினவினான் இளஞ்செழியன். சமண மடத்துக்குத்தான் என்று பதில் சொன்னார் இரும்பிடர் தலையார். ஐயோ, அங்கா? ஏன் படைத்தலைவரே? அங்கு இருங்கோவேளின் வீரர்கள் இருப்பார்களே. இருந்தால் பாதகமில்லை. பாதகமில்லையா? ஆமாம். ஏன்? புத்தர் சிலையும் இருக்கிறது. புத்தர் சிலை என்ன செய்ய முடியும்? இதை கேட்ட இரும்பிடர் தலையார் மட்டுமின்றி சமண அடிகளும் உறக்க நகைக்கவே வெகுண்ட இளஞ்செழியன், நீங்கள் சிரிக்கும் காரணம் எனக்கு புரியவில்லை என்றான், குரலிலும் சற்று கோபம் தொனிக்க. இப்படி வாரும் என்று அருகே இளஞ்செழியனை அழைத்த இரும்பிடர் தலையார் அவன் காதோடு காதாக ஏதோ சொன்னார். இரும்பிடர் தலையார் விவரித்த மர்மத்தை கேட்டு எல்லையில்லாத பிரமிப்பால் இளஞ்செழியன் கண்கள் அகன்றன. இதென்ன புதுமையா இருக்கிறதே! தமிழர் பொறியியல் நூலோ சமண பாடங்களோ விளக்க முடியாத பெரும் புதிராக வல்லவா இது இருக்கிறது என்று குரலிலும் பிரமிப்பு தட்ட கேட்டான் இளஞ்செழியன். நமது சமயத்திற்கும் பொறியியலுக்கும் புறம்பானதுதான் புத்தர் சிலை. ஆனால் யவனர் சூழ்ச்சிக்கும் திறனுக்கும் புறம்பானதல்ல என்றார் இரும்பிடர் தலையார். இளஞ்செழியன் நனவுலகத்தில் இருந்து கனவுலகத்துக்கு சென்றான். புகாரையும் யவனரையும் நினைத்த அவன் சித்தத்திலே வஞ்சிமா நகர் சமண மடத்து புத்தர் சிலை மீண்டும் மீண்டும் வலம் வந்தது.
போதிசத்வரின் அருள் விழிகள் அவனை நோக்கி நகைப்பது போலும் தோன்றியது. கூடாது கூடாது, அருளே வடிவமான புத்தர் பிரான் சிலையில் இத்தனை பயங்கர மர்மத்தை இணைப்பது பொருந்தாது. அதர்மம், அக்கிரமம், இதற்கு நாம் இடமளிக்க கூடாது இரும்பிடர் தலையாரே என்று இறைந்து கூவினான் படைத்தலைவன். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.